ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு, அங்கார பவனின் மூலத்திரியோன ஆட்சி வீடு. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் மேசராசிக்கு அடுத்து வருகின்ற ஒரு 10 நாட்களுக்கு யோக நாட்கள் என்னென்னு பார்க்க போகிறேன். அதாவது உங்களுக்கு தினசரி பலன்களுக்கு பதிலாக மொத்தமாக ஆகஸ்ட் 10லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் உங்கள் ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்துக்கு அனுகூலமான நாட்கள் என்னென்ன அதை பற்றி இங்கே சொல்ல போகிறேன். அன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு காரியம் பண்ணிக்கலாம். அன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக இருக்கும், காரிய அனுகூலமாக இருக்கும், காரிய வெற்றி கிடைக்கும், தொட்டு துளங்கும். ஒரு யோகமான நாட்களாகவும் பார்க்கப்படும். அப்படி பார்க்கையில் 3 நட்சத்திரம் அசுபனி, பரணி, கார்த்திகை 1. அசுபதி கேதுவி நட்சத்திரம், பரணி சுக்கிர நட்சத்திரம், கிருத்திகை அதாவது கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரநாதர்களுமே இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. நான் கடந்த வீடியோ போட்டேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் சொல்லியிருக்கிறேன் நான். சரியா, அதில் பலன்களை சொல்லியிருக்கிறேன். மேசராசிக்கு வாரத்துக்கு எப்படியும் ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோ போட்டிருந்தேன். அப்பப்போ நடக்கிற கிரக பயிற்சி, கிரக சேர்க்கைகள், சாதக பாதங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம் பொது ஜோதிடத்திலிருந்து. அதுபோக பண்டிகைகள், திருவிழாக்கள், விசேஷ தினங்கள், பரிகார வழிபாடு எல்லாமே சொல்கிறேன் நான். ரைட் நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஆகஸ்ட் 10லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் யோகமான நாட்கள் என்ன, நட்சத்திர ரீதியாக, நியூமராலஜிலாம் கிடையாது, நட்சத்திரம் தான். உங்கள் நட்சத்திரத்துக்கு குரு பலம் என்றைக்கு இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு முக்கியமான கிரகம், தனகாரகன். ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்கணும்னா குருவுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக வேணும். பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லைன்னா இங்கே இடம் இல்லை, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி பணம் தான் ரொம்ப முக்கியம். பணத்தை மையப்படுத்தி தான் இங்கே நிறைய காரியங்கள் நடக்கிறது. மனதுக்கு ஒரு இடம் இருந்தாலும் பணம் தான் மனித அளவில் பெருசாக பேசப்படுகிறது. அந்த பணத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். குரு அருள் தினந்தோறும் சில நட்சத்திரங்களுக்கு கிடைக்கிறது வேத ஜோதிடத்தில். அதை கணக்கு போட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த 3 நட்சத்திரம் அசுபதி, பரணி, கார்த்திகைக்கு என்றைக்கு கிடைக்கிது அதை தான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன். இதை வச்சு நீங்கள் லாட்டரி சீட்டு எடுக்கிறதெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. லாட்டரி சீட்டு எடுக்கிறதுக்கு உங்கள் பேசிக்காக யோகம் இருக்கணும், உங்கள் ஜாதகத்தில் இடம் இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் வளர்த்தவங்களுக்கு லாட்டரி சீட்டு யோகம் இருக்கும். அது மகாதன யோகம் வாங்க. அந்த 2, 5, 9, 11 கிரகங்கள் வளர்த்து அந்த கிரகங்களுடைய தசாபுத்தியோ இல்லைன்னா லக்கண ரீதியாக அந்த லக்கணத்துக்கு சுபருடைய தசாபுத்தியோ நடந்துச்சுன்னா உங்களுக்கு லாட்டரி சீட்டு கிடைக்கும். அதாவது லக்கணமும் ஜாதக லக்கண கிரகங்கள் நல்லா இருந்து அந்த மகாதன யோக கிரகங்கள் 2ஆம் இடம் தன குடும்ப வருவாய் அதுக்குள்ளே கிரகம் வலுவாக இருந்து, 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் வலுவாக இருந்து, 9ஆம் இடம் வெற்றியை கொடுக்குற பாக்கியத்தை கொடுக்குற கிரகம் வலுவாக இருந்து, 11ஆம் இடம் லாபத்தை கொடுக்குற கிரகம் வலுவாக இருந்தால் தான் லாட்டரி சீட்டு யோகம் கிடைக்கும். ஏன்னா நிறைய நேரில் இன்றைக்கி என்கிட்ட அதான் கேட்குறாங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்குறது அதான், வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி கேட்குறது அதான், சில தகவல்களை சொல்கிறது அதான். அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க சார், அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க. அதிர்ஷ்ட எண்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அந்த எண்ணுக்கு லாட்டரி சீட்டு வாங்கி கொடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிடத்தில் பலன்கள் கேட்குறது நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நான் கேட்கணும். நான் நல்லா இருக்கணும் சார், ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கணும், இறைவனோட அருள் எனக்கு கிடைக்கணும். இறை அருள் கிடைச்சாலே நம்ம நல்லா இருப்பாங்க. பொதுவாக ஜோதிடத்தை பலன் கேட்குறவங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நமக்கு காசு பணம் கிடைக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் இறைவன்கிட்ட நான் நல்ல பேர் எடுக்கணும், இறை அருள் கிடைக்க வேண்டும். இறை அருள் கிடைக்கிறதுக்கும் ஒரு யோகம் இருக்கணும். எல்லார் கும்பிட்றதும் போய் பலிக்காது, சிலர் கும்பிட்றது தான் பலிக்குது. சரியா, சிலர் சொல்கிறது தான் நடக்குது. அதெல்லாம் நாட்டில் இருக்குது, உண்மையாக இருக்குது, நிசப்தமாக இருக்குது, நிதர்சனமாக இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அமைப்பு நம்ம பெறணும். சரியா, இறைவன்கிட்ட நம்ம ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னா நம்ம சில வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும், நியாய தர்மத்தை கடைப்பிடிக்கணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், நல்லதே செய்யணும். அந்த அமைப்பை இறைவனை கொடு அப்படின்னு சொல்லணும். அதுக்கும் கிரக நிலையில் நல்லா இருக்கணும். ஒரு மனிதன் இறைவனை அனுதினம் நினைக்கிறதுக்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால் தான் அவன் நினைப்பான், நல்ல காரியங்கள் செய்வான், நல்லபடியாக இருப்பான். ஓகே, நம்ம ஸ்கிப் ஆக வேண்டாம், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவான். இப்போ எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன்னா, இந்த லாட்டரி சீட்டு யோகம் அடிக்கிறது, ஒரே நாளில் பெரிய லெவலில் பல்காக அடிக்கிறதுக்கெல்லாம் இது மாதிரி ராசி பலனை பார்த்தெல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. அதுக்கு ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா இதுவும் அதுக்கு ஒத்துழைப்பு பண்ணும். இப்போ இங்கே கோச்சார முறையிலும் நாங்கள் சொல்கிற பலன்கள் நல்ல நேரம் இருக்குது, நல்ல நாள் இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு, அப்படி இருக்கும்போது அதுவும் சேர்ந்துக்கிறோம். சரியா, பல கையில் தட்டினா தான் ஓசை வரும். அது மாதிரி இந்த கையும் தட்டும்போது ஓசை வரும். ஆனால் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்.
சட்டிங்கிறது என்ன? உங்கள் ஜனன ஜாதகம். ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு தசாபுத்தி நடந்துச்சுன்னா கோச்சாரத்தில் உள்ள அமைப்பு வந்து உடனே கை கொடுத்து தூக்கிடும். சரியா? ஓகே நேயர்களே, இதை பற்றி நான் பழைய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன். விதி மதி கதின்னு சொல்லியிருப்பேன். விதிங்கிறது ஜனன ஜாதகம், மதிங்கிறது வந்து இப்போ கோச்சார பலன்கள், கதிங்கிறது வந்து தசாபுத்தி. அதுபடி தான் ஓடும். சரியா? இது மூணையும் சேர்த்து ஒன்றா வரும்போது தான் இந்த 3 பலன்களும் நேர்கோட்டில் வந்து மேல் நோக்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேலான பலன்கள் நடக்கும், நல்ல பலன்கள் நடக்கும். கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா கீழான பலன்கள் நடக்கும். இப்போதைக்கு எப்படி இருக்குங்களோ அதோட கீழே போயிடுவீங்க. மேல் நோக்கி இருந்துச்சுன்னா இப்போ இருக்க நிலைமையை காட்டிலும் மேல் நோக்கி போவீங்க, நல்ல பலன்கள் நடக்கும். சரியா? ஓகே, நிறைய சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் புரியும். எல்லாம் தெரிய போய் தானே எல்லோரும் யூடியூப் வச்சுருக்கிறோம், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறோம், எவ்வளவோ பேசுகிறோம் வைக்கிறோம், எத்தனையோ ஃபோனை போட்டு நோண்டுறோம், பார்க்குறோம், வைக்கிறோம், எவ்வளவோ தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 10 வயசு பையனுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபோனில் அப்சர்வேஷனில் இருக்கிறான். ஃபோனில் எவ்வளவோ அவனுக்கு ஃபியூச்சர் தெரியுது, நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி, தெரிஞ்சதே பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, அந்தளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு. இப்போ வந்து அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நாட்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆகிப்போச்சு. ஆகஸ்ட் 10லேருந்து சொல்கிறேன். ஆகஸ்ட் 10லேருந்து சொன்னோம்னா அசுபதி நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி யோகமான நாட்கள் தான். சரியா? அதுக்கடுத்து ஆகஸ்ட் 14, அதுக்கடுத்து அசுபதிக்கு ஆகஸ்ட் 16, ஆகஸ்ட் 20, இந்த நாட்கள்லாம் அசுபதி நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள். அதை மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 14, ஆகஸ்ட் 16, ஆகஸ்ட் 20 இந்த நாட்கள் எல்லாம் அசுபதி நட்சத்திரத்துக்கு மிக யோகமான ஒரு லக்கி நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா? ரைட்டு. மற்ற நாட்கள் எப்படி சார் இருக்கும், அதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னோம்னா மற்ற நாட்கள் மத்தியம பலனை தான் கொடுக்கும். சில நாட்கள் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த நாட்களையும் சொல்கிறேன். அந்த நாட்களுக்குள்ளே வழிபாடை சொல்லிடுறேன். நான் வழிபாடை சொல்லிடுறேன். அந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். ஓகே. 11ஆம் தேதி துர்க்கை அம்மனை கும்பிட்டு போங்க. 11ஆம் தேதி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். 12ஆம் தேதி நல்லாயிருக்கும். 12ஆம் தேதியும் அசுபதி நட்சத்திரத்துக்கு மத்தியம பலன் கிடைக்கும். அன்றைக்கி வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா சிவபெருமானை கும்பிட்டு போங்க. 13ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிடுங்க, அல்லது கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு போங்க. அடுத்து வந்து 15ஆம் தேதி ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. 17ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிடுங்க. 18ஆம் தேதி சிவநாமத்தை சொல்லுங்கள். 19ஆம் தேதி காளியம்மனை கும்பிடுங்க. ஓகே நேயர்களே, அசுபதி நட்சத்திரத்துக்கு தகவலை சொல்லிட்டேன். யோகமான நாட்களையும் சொல்லியிருக்கிறேன். அதுபோக சாதகமற்ற நாட்களில் எந்த தெய்வத்தை வணங்கணும் அதையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு நாள் சரியில்லைன்னா அந்த நாளுக்கு உள்ள தெய்வத்தை வணங்கிட்டோம்னா அன்றைக்கி நாள் நமக்கு நல்லபடியாக இருக்கும். அதாவது என்ன, நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும், பெரிய கடுபலங்கள்லாம் வராது. அந்த நம்ம வணங்குற தெய்வம் நம்மளை காப்பாற்றிடும். சரியா? தெய்வத்துக்கு மீறி எந்த நிகழ்வும் நடக்காது. கிரகங்கள் சில பிரச்சனைகளை பின்னாலுமே தெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றும். ஓகே நேயர்களே, அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு வந்து ஆகஸ்ட் 10 to 20 நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி, ஆகஸ்ட் 11, அடுத்து வந்து ஆகஸ்ட் 16, ஆகஸ்ட் 17 இந்த நாட்கள் வந்து யோகமான நாட்களை பார்க்கப்படுகிறது. பரணி நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 16, ஆகஸ்ட் 17 இந்த 4 நாட்கள் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் பரணி நட்சத்திரத்துக்கு வந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி மத்தியம பலன் கிடைக்கும். அன்றைக்கும் ஒரு மத்தியம பலன் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 13ஆம் தேதியும் ஒரு யோகமான நாளுக்காக பார்க்கப்படுகிறது. சரி, மற்ற நாட்களுக்கு உள்ள வழிபாடை சொல்லிடுறேன். மற்ற நாட்கள் சாதகமற்ற நாட்களாக தான் இருக்கும். சரியா? பிலோ அவரேஜாக தான் இருக்கும். அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வத்தை சொல்கிறேன், அந்த தெய்வத்தை வழிபட்டு போங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி துர்க்கை அம்மனை வழிபட்டு போங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி முருகப்பெருமானை வழிபடுங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி செவ்வாயை வழிபட்டு போங்க. ஆகஸ்ட் 19 சிவபெருமானை வழிபட்டு போங்க. ஆகஸ்ட் 20 ராகு பகவானை வழிபட்டு போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இப்போ வந்து பரணி நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்து வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு என்ன இன்னைக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 12 இந்த நாட்கள் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து கிருத்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 18
இந்த 4 நாட்களும் மிக நல்ல நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. யோகமான அதிர்ஷ்டமான குருபலம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. கிருத்திகை 1ஆம் பாதத்துக்கு ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 12, ஆகஸ்ட் 18. ஓகே. மற்ற நாட்களுக்கு உள்ள வழிபாடு ஆகஸ்ட் 13ஆம் தேதி துர்க்கை அம்மனை வழிபட்டு போங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. காலையில் எழுந்துச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு மற்ற காரியங்களை கவனிங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி கந்தசஷ்டி கவசம் படிங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. ஆகஸ்ட் 19ஆம் தேதி கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு போங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் மேச ராசிக்கு 3 நட்சத்திரத்துக்குமே ஆகஸ்ட் 10 டு ஆகஸ்ட் 20 ஒரு 11 நாளுக்கு யோகமான நாட்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறேன் நட்சத்திர ரீதியாக. இது உங்களுக்கு மேக்ஸிமம் நல்லபடியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். பலன்கள் அப்படிங்கிறது நீங்கள் அன்றாட நீங்கள் செயல்படுற காரியங்கள், உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க, கவலை இல்லாமல் இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடக்கும். நான் என்றைக்கு யோகனமான நாட்கள் சொல்லியிருக்கேனோ அன்றைக்கி உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். சரியா? சாதகமான அம்சம் நடக்கும். படிக்கிற மாணவனாக இருந்தானா அவனை படிப்பு நிலையில் நல்லபடியாக இருக்கும். ஸ்கூலில் நல்லபடியாக மார்க் எடுத்திருப்பான். ஸ்கூலில் அவனை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அன்றைக்கி பொழுது நல்லாயிருக்கும். குடும்ப தலைவனாக இருந்தார்னா அவருக்கு அன்றைக்கி கையில் காசு பணம் புழங்கமாக அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு ஏதாச்சும் பொருட்களை வாங்கிட்டு வருவார். மனைவியோடையும் குழந்தையோடையும் சந்தோஷமாக இருப்பார். இல்லத்தரசினா அவள் சந்தோஷமாக இருப்பாள். அன்றைக்கி வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பிள்ளைகளோடும் கணவனோடையும் சந்தோஷமாக இருக்கா. பொழுது நல்லபடியாக போகும். வயதானவர்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வேண்டியவர்கள் வருவாங்க. குழந்தைகள் பார்க்க வருவாங்க. தாய் தப்பனை பார்க்க வருவாங்க. அது ஒரு நல்ல நிகழ்வாக பார்க்கப்படும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் உங்களை சுற்றி நடக்கும். அதை தான் யோகமான நாட்குங்கிறது. நீங்கள் யோகமான நாட்கள்னால் யாரும் தங்க கட்டியை கொடுக்க போகிறதும் கிடையாது. 500 ரூபா கட்ட அடுக்கடிக்கு பை நிறைய கொடுக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி எல்லாருக்குமே அதுதான். ராசி பலனை பார்க்குற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு பணம் வரணும், நான் வீடு கட்டணும், கார் வாங்கணும், என் மகனுக்கு உடனே கல்யாணம் நடக்கணும், அவன் மறுநாளே பிள்ளை பெற்றுடணும். எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்குது. ஆசைக்கு அளவு கிடையாது. ஆசைக்கு கண்ணும் கிடையாது. ஆனால் ஆசைகள் அர்த்தமுள்ள ஆசைகளாக இருக்கணும். எதுவுமே ரீசனபிளாக இருக்கணும். நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கணும். ஜோதிடமும் ஒரு அனுமான சாஸ்திரம் தான். நடைமுறையை ஒட்டி தான் இதோட பலன்களும் நடக்கும். இது ஒன்றும் மாய வித்தை கிடையாது, மேஜாலம் கிடையாது, மேஜிக் கிடையாது. இப்படி சொன்னால் அப்படி வருதுக்கு சரியா? எப்படியும் வராது, முறைப்படி தான் வரும். பொதுவாக ஜோதிடம்ங்கிறதே கணக்கு அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு அற்புத கலை. சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான். இது இறைவனால் படைக்கப்பட்டது. நவகிரகங்களால் ஆளுது. பிளானட்ஸ் பொசிஷன் அண்டு அட்ராக்ஷன், அதாவது என்ன, கிரகங்களுடைய நகர்வு அண்டு பிரதிபலிப்பு. இதுதான் ஜோதிடமே. ஒரு கிரகத்தை பார்க்குற விதம், அதை நோக்கி சுத்துற தன்மை, அது வெளிப்படுத்துகிற ஒளி, இதை வச்சு தான் பலன்கள் இருக்க வழிய மற்றபடி ஜோதிடம் பெருசாக ஒன்றும் கிடையாது. இதை ஆன்மீகத்தில் பூத்திட்டாங்க, அவ்வளோதான். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம், அதை கும்பிடு இதை கும்பிடு அப்படின்னு பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நம்மளும் அதிலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் சுத்தபத்தமாக இருப்போம், மன சுத்தியாக இருப்போம், சில காரியங்களை செய்வோம். நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனே நம்ம நல்ல வழிபாதை கொண்டு போயிடும். சரியா? நல்லவன் கூட தான் சேருவான், நல்லதே நினைப்பான், அவனுக்கு நல்லதாக நடக்கும். அதுக்கு ஒரு அச்சாரம் பண்ணுறதுக்காகத்தான் அந்த இறை வழிபாடோடு சேர்த்துட்டாங்க ஜோதிடத்தை. அதை தவிர்த்து பார்த்தோம்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, ஒரு படிப்பு. சரியா? ஒரு கலை, அவ்வளோதான். படிப்புன்னு கூட சொல்ல முடியாது. இது ஒரு கலை. இதை யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும். ஓகே நேயர்களே, அடுத்த வீடியோ போடுறேன். மேசராசிக்கு நிறைய கண்டென்ட் எடுத்து சொல்கிறேன், நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன், நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். பட் நேரங்காலம் இல்லை, வேலைகள் பல அதிகமாக இருக்குது. உங்களுக்கும் வேலைகள் நிறையா இருக்குது. அதனால் அந்தந்த வேலையை செய்யுங்க, கடமைகளை செய்யுங்க. கடமை தான் பெருசு. கடமையை என்றைக்கும் கை விட்டுறாதீங்க. அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இரு அப்படிம்பாங்க. அதனால் எது செஞ்சாலுமே காரியத்தில் கண்ணாக இருங்க. ஆரிய கூத்து ஆடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்ணு விட தாண்டவ கோணே அப்படி சொன்ன மாதிரி காசு மேலே ஒரு கண்ணாக இருங்க. பேராசைப்படாதீங்க. சரியா? உழைப்புக்கேற்ற ஊதியத்தை எதிர்பாருங்க. அந்த ஊதியத்துக்கேற்ற உயர்வு கண்டிப்பாக வரும். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு அசுபதி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரத்து நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.